விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்க ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனையும் லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டில் காமிச்சிருப்பேன். இப்போ நெல் மிஷினுக்கு மெயினாக நெல் மிஷின் ஓட்டுறதோட டெய்லி அதை வந்து க்ளீன் பண்ணணும். டெய்லியுமே அதை வந்து அந்த சைடில் இருக்கிற தூசு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். சில வண்டிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி டெய்லியும் துடைச்சா வண்டி மறுநாள் ஓட மாட்டுது, டைமிங் எடுக்க முடியல, அதால் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து துடைப்போம் அப்படிங்கிறாங்க. சில வண்டிக்காரங்க டெய்லியுமே துடைக்கிறாங்க. அதுக்குன்னு தனியாக மிஷின்லாம் வாங்கி வச்சு ஃபுல்லாக ஏர் ப்ளோயரெல்லாம் அடிக்கிறாங்க. சுத்தமாக தூசு ஃபுல்லாக வெளியே போயிடுது. அதேமாரி சில வண்டிக்காரங்க பண்ணுறாங்க. சில வண்டிக்காரங்க வண்டி துடைச்சா வண்டி ஓட மாட்டுது அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. டெய்லியும் வண்டி துடைச்சா நம்ம வண்டி லைஃப்பில் நம்மள்கிட்ட கூட இருக்கும், லைஃப் லாங் இருக்கும் நம்ம கூட. 4 வருஷங்கிறது மேலே இன்னும் 2-3 வருஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். நீங்கள் இதேமாரி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீல்டு முடிஞ்சால் துடைப்பேன்னு சொல்கிறது சாத்தியம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சிச்சின்னா அப்படியே ஃபுல்லாக அது ஈரப்பதம் டஸ்ட்டை உண்டாகி அப்படியே துரு பிடிச்சி வண்டி ஃபுல்லாக ஓட்ட வந்துடும். அதில் எல்லாமே ஓட்ட வந்துடும். சில வண்டிக்காரங்க சொல்கிறாங்க டெய்லியும் துடைக்காதீங்க, வண்டி ஓடாது அப்படிங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பொருள் நம்ம தான் பார்த்துக்கணும். வண்டியை வந்து டெய்லியும் துடைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. பெருசாக துடைக்கலனாலும் சைடில் இருக்கிற ஒலை டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருக்கும். அதை மட்டும் தள்ளி விட்டால் போதும். தள்ளி விட்டுட்டு பேனட்டை துடைச்சி விட்டால் போதும். சில வண்டிக்காரங்களாம் அந்த இன்ஜினோட பேனட்டே துடைக்க மாட்றாங்க, இன்ஜினே துடைக்க மாட்றாங்க. ஏன்னா வண்டி ஓடாது அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்குது புது வண்டி ஃபுல்லாகவே. அதே போல் அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ஸ்டைல் எப்படின்னு சொல்லுங்கள். மெயினாக வந்து நம்ம எதுக்காக அந்த வீடியோ போட்டோன்னா, அந்த டஸ்ட்டு கையாலெலாம் துடைக்க முடியாது, லைட்டாக தான் துடைக்கலாம். இன்னும் கொஞ்சம் இடுக்கிலலாம் போய் மாட்டிருக்கும், அதெல்லாம் துடைக்க முடியாது. அதுக்காக தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்து அடிக்கிற மிஷின் இருக்குல்ல, அதையே வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டில் கூட அந்த வீடியோ வரும், அதை வேணால் பாருங்கள். இது வந்து பேட்ரி ஏர் ஃப்ளோவர் 48 வோல்ட் பேட்ரி. இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு செட் ஆகுமா, நம்ம மிஷின் க்ளீன் பண்ணலாமா, இந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணால் தூசுலாம் வெளியே வருமா என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.